நாங்கள் இப்போது திருவாதிரைக்கு அரிசிக்களி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அரிசியை நல்லா வானலியில் நல்லா வறுத்துருங்க. நல்லா பொரிக்கு நுணுக்கிற மாதிரி இல்லை பொரி அரிசி மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துடுங்க. இப்போது அரிசியை நல்லா வறுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா அரிசி வறுப்பட்டுருச்சு. இதை நம்ம பொடி பண்ணி வச்சிடலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அரிசி பவுடரை இதில் கலந்துடலாம். நல்லா கட்டிப்படாமல் நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் களி அடி பிடிக்காமவும் கட்டி கட்டியாக இல்லாமல் ஒத்தாப்புலையும் வரும். அப்படியே நல்லா கிளறி விடணும். இது கூட கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துடலாம். நம்ம இப்போது இந்த களிக்கு தேவையான வெல்லத்தையும் இது கூட சேர்த்துடலாம். வெல்லத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா களியை நல்லா கிண்டி விடுங்க. இது கூட கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அப்புறம் நம்ம இது கூட 2 ஏலக்காவை தட்டி இது கூட சேர்த்துருங்க. நல்லா அப்போ தான் வாசமாக இருக்கும். அப்புறமா துருவி வச்சுருக்க தேங்காயும் இது கூட சேர்த்துருங்க.